Hey guys, welcome back to Data Coaching. இன்னைக்கு நம்ம 100 Day of Data Analytics Challenge பார்த்துட்டு இருக்கோம். அதுல Day 17 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லெசன்ல சூப்பர் யூஸ்ஃபுல் கான்செப்ட் பார்க்க போறோம். தட் இஸ் Data Binning and Discretization. ஸோ இது எல்லாமே Pandas யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு கண்டினியூஸ் டேட்டாவை கேட்டகரிஸா டிவைட் பண்ணி மீனிங்ஃபுல் அனாலிசிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸ்டெப் பை ஸ்டெப் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். Before entering into topic, I would like to introduce about our data analytics master class. நீங்க data analytics fieldக்குள்ள enter ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட master classல from the scratchல இருந்து advanced level வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லா டாபிக்ஸ்மே நம்ம கவர் பண்ணிருப்போம் at very affordable price. If you are willing, please do check out our master class syllabus. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா www.datacoaching.in அப்படின்ற வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. பிளஸ் இன்டர்வியூ ரிலேட்டடான क्वेश्चंस ஜாப் ஓபனிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். So let's get started with today's topic. இத ஸ்டார்ட் பண்றதுக்காக I'll go to Jupyter notebook. So I am on my Jupyter notebook. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து data binding இல்லனா discretization அப்படின்னு சொல்லிட்டு. So first data bindingனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்டினியூஸ் வேல்யூவை டிஃபரண்ட் பின்ஸோ இல்லனா ரேஞ்சா வந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா பைண்டிங்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்றது கண்டினியூஸான இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கேட்டகரிக்கல் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றது. இது ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அதுல வந்து ஏஜ் குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்பை டீன், அடல்ட், சீனியர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பைண்டிங் இல்லனா டிஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அச்சீவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சாம்பிள் டேட்டா வேணும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா pandas யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால first I am going to import pandas. I import pandas as pd. so next இதுலயே என்னோட டேட்டாவை நான் மென்ஷன் பண்ண போறேன். so data is equal to, so எனக்கு first column என்ன வேணும் அப்படின்னா name அப்படின்ற column வேணும். so I will create name, close the quotations, colon கொடுத்துட்டு அந்த நேம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. so first name is Ravi, second name is Priya, third name I will take Arjun, fourth name I will take Divya, fifth name I will take Siva, sixth name I will take Meena. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. காமா என்னுடைய செகண்ட் காலம் வந்து ஏஜா இருக்கணும். so I will take age as my second column. ஏஜ் குள்ளக்க 15 ரேண்டமா ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். 22, 35, 45, 60, 75. so totally we have 1 2 3 4 5 6 names. அதுக்கு 6 corresponding அது கொடுத்துட்டோம். ஏஜ் கொடுத்துட்டோம். க்ளோஸ் இட். காமா என்னுடைய தேர்ட் காலம் I want it to be income. so first I will give 10,000, comma 30,000, 55,000, 72,000, 85,000, then 40,000. so இப்போ நம்மளுடைய டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக df is equal to pd dot data frameல d capital இருக்கணும், f capital இருக்கணும். that is very important. so data frame within a bracket குள்ளக்க so இந்த டேட்டா ஃப்ரேம்ல ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேட்டா உள்ள வரணும். so அதனால நான் டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். so print within a bracketல df. so இந்த மாதிரி தான் ஒரு சாம்பிளான டேட்டா, ஒரு சாம்பிள் டேட்டா நம்ம pandas யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். so when now I am going to run the query, so இந்த இடத்துல no module name pandas ன்னு இருக்கு. ரீசன் வந்து p I have given in capital letter, small letterல கொடுத்து ரன் பண்ணுங்க. now you will get the right answer. பாருங்க name, age, income அப்படின்ட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல ஏஜ் அப்படின்ற இந்த ஒரு காலமை தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். இப்ப செகண்ட் ஸ்டெப்பா வந்து இந்த ஏஜ் அப்படின்றத ஒரு பின்னாவோ இல்லனா லேபிளாவோ டிஃபைன் பண்ண போறோம். எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் I am going to create a bins. so bins அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் which is equal to, so இதுக்குள்ளக்க 0, 18, 40, so இதுல வந்து நம்ம 0 அப்படின்ற ஒரு ஏஜ், அதுக்கப்புறம் 18 எடுத்திருக்கோம், 40 எடுத்திருக்கோம், 60 எடுத்திருக்கோம், 100 எடுத்திருக்கோம். இதை எப்படி நம்ம லேபிள் பண்ண போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் இதுல நான் மென்ஷன் பண்றேன். so labels is equal to, இப்ப 0ல இருந்து 18 வரைக்கும் உள்ளவங்கள நம்ம டீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, காமா நெக்ஸ்ட் வந்து யங் அடல்ட் 18ல இருந்து 40 வரைக்கும் இருக்கவங்கள வந்து யங் அடல்ட்
அடல்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து அடல்ட்னு எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்துள்ள கேட்டகரியை சீனியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, க்ளோஸ் இட். இப்போ நம்ம பின் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டோம், லேபிள் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டோம். now we are going to categorize it. இப்போ DF இதை வந்து ஏஜ் குரூப் அப்படின்ற ஒரு காலம்ல வந்து நான் கேட்டகரைஸ் பண்ண போறேன். ஸோ ஏஜ் குரூப், ஸோ which is equal to PD டாட். ஸோ இந்த இடத்துல கட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நாட் கட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கரெக்டான ஏஜ், அந்த ஏஜை வந்து கரெக்டான அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நமக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கட் வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்கா, ஸோ ஓப்பன் பிராக்கெட்ல எதை நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். டிஎஃப் எந்த காலம் நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம், ஏஜ் அப்படின்ற காலம் தான் கேட்டகரைஸ் பண்ண போறோம், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேல நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த பின்னை பேஸ் பண்ணி தான் இதை வந்து இது பண்ணணும். ஸோ அதனால பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேபிள்ஸ் is equal to labels அப்படின்னு நம்ம கொடுத்துக்கோம். See, இந்த இடத்துல நீங்க இதுக்கு பதிலா வேற ஒரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணலாம். இப்போ bins is equal to bins, labels is equal to labelsன்றது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இங்க AB அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ bins is equal to A, labels is equal to B அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் as of now I have created in the same name, let it be okay. நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். இதில் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். let us run the query. ஸோ இந்த இடத்துல I got an error. நான் எரர் எதையுமே delete பண்ணாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரீசன் அப்பதான் உங்களுக்கு என்ன எரர் பண்ணா அதை எப்படி சால்வ் பண்றதுன்றது கிளியரா தெரியும்ன்றதுக்காக. ஸோ இங்க பின் லேபிள்ஸ் மஸ்ட் பி ஒன் ஃபியூவர் தென் த நம்பர் ஆஃப் பின் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 1 2 3 4 5 1 2 3. ஸோ இங்க ஆக்சுவலி இங்க நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். 5 வேல்யூஸ் இருக்கு, அதுக்கு லேபிள் 4 கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் கெட்டிங் வேல்யூ எரர். இதுக்கு என்ன ரீசன் மேபி இருக்கலாம் அப்படின்னா, பின்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து பாண்டாஸ் ஒரு நியூமெரிக்காவோ இல்ல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸா இருக்கிறதா நினைச்சுக்குது. அதாவது நியூமெரிக்கல் இல்லாம நான் நியூமெரிக்கல் வேல்யூவா இருக்கிறதுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஸ்பேஸா கன்சிடர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இதை நம்ம நியூமெரிக் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, டிஎஃப் வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க ஏஜ் அப்படின்ற காலம் எடுத்துக்குவோம். டிஎஃப் பிராக்கெட் குள்ளக்க ஏஜ் காலம் எடுத்திருக்கேன், which is equal to pd dot to underscore numeric. இப்போ இது நான் நியூமெரிக்கா கன்சிடர் பண்ணாலுமே இது எழுதுறது மூலமா அது நம்மள நியூமெரிக்கா கன்சிடர் பண்ணும். இது ஒரு ட்ரை தான். ஓகேங்களா? ஸோ டிஎஃப் ஏஜ். ஸோ இந்த இடத்துல அகைன் நம்ம என்ன காலமா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். டிஎஃப் ஓகே ஏஜ் அப்படின்ற காலம் கமா இந்த இடத்துல எரர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோயர்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இதை பண்றது மூலமா நம்மளுக்கு சான்சஸ், இது வந்து நான் நியூமெரிக்கா கன்சிடர் பண்ணாலுமே இட் வில் கன்சிடர்ட் அஸ் நியூமெரிக். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் த query. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்றது மூலமா சப்போஸ் இந்த பின்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் நியூமெரிக்கா கன்சிடர் பண்ணியிருந்தாலுமே இட் வில் கன்சிடர் அஸ் நியூமெரிக். நான் இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த அகைன் இந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். லெட் us see this. So still we are getting the same error. ஸோ இதை என்ன பண்ணி பார்க்கலாம், முதல்ல வந்து இந்த ஏஜ் அப்படின்றது என்ன டைப்ல இருக்குன்றத பார்த்துக்குவோம். print within a bracketல df age close the bracket, print within a bracket df age close it dot d types க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரன் பண்ணோம்னா இது என்ன முதல்ல டைப்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்டீஜர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னும் நமக்கு எரர் வருது. ரீசன் என்ன அப்படின்றத ஒன்ஸ் அகைன் ஐ வில் செக் இட். 0 18 40 60 100 டீன் யங் அடல்ட்டுக்கு அப்புறம் இங்க நம்ம காமா கொடுக்கல. ஸோ இந்த காமா கொடுக்காததுனால 3ஆ கன்சிடர் பண்ணிருக்கு. இப்பதான் இது வந்து 4ஆ கன்சிடர் ஆகும். இப்போ நீங்க இதை ரன் பண்ணோம் அப்படின்னா we will get the right answer. ஸோ இப்போ பாருங்க கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரவி அப்படின்ற ஒரு 15, டீன் அப்படின்றதுல ஒரு 22 வந்து யங் அடல்ட், 35 யங் அடல்ட், 45 வந்து அடல்ட், 60 அடல்ட். அபவ் இதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 60க்கு மேல இருக்கவங்க எல்லாருமே சீனியரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு ஏஜ் குரூப் காலம்ல நம்ம ஒவ்வொருவரும் எந்த குரூப்ல வர்றாங்க அப்படின்றத கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பின்ஸ் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஏஜ் குரூப்பை டிஃபைன் பண்ண முடியும். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எப்படி மேம் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திங்க் தட் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் அனாலிஸ்டா இருக்கீங்க, உங்க கம்பெனிக்கு ஒரு ஃபிட்னஸ் ஆப் வந்து லான்ச் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்க கஸ்டமரோட டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும். அதுல ஏஜ் பேஸ் செக்மெண்டேஷன் பண்ணினா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். லைக் வந்து டீனேஜர்ஸ்ல எல்லாருமே ஸ்கூல் யூசர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஃப்ரீ பிளான் கொடுக்கலாம். யங் அடல்ட்ஸ் வந்து ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்றவங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிளான் கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். அடல்ட் அப்படின்றவங்க எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க பிரீமியம் பிளான் கொடுக்கலாம். சீனியர்ஸ் எல்லாமே ரிட்டையர்ட் யூசர்ஸா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பிளான் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்மெண்டேஷன் பண்ணி நீங்க கேம்பெயின் வந்து பிளான் பண்றதுக்கு அஸ் அ மார்க்கெட்டிங் அனாலிஸ்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா டிஸ்கிரடைசிங் இன்கம் இன்டு அ கேட்டகரிஸ். ஏஜ் குரூப் எப்படி பண்றதுன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்கம் அப்படின்றத நம்ம எப்படி கேட்டகரிஸா கன்வெர்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துலயும் நான் பின்ஸ் அண்ட் லேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் இந்த இடத்துல இன்கம் ரிலேட்டடா பண்றதுனால இன்கம் பின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், which is equal to இதையுமே நான் வந்து 0ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 30,000 செகண்ட் இதுவா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 60,000 எடுத்துக்கிறேன். அட் லாஸ்ட் ஐ வில் டேக் 90,000 பிகாஸ் நம்ம அதுல 90,000 above வரைக்கும் யாரும் இல்ல, சோ அதனால அந்த இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இதோட லேபிள் நெக்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணனும், இன்கம் அண்டர்ஸ்கோர் லேபிள்ஸ் which is equal to. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நான் லோ அப்படின்னு எடுத்துக்கிறேன், காமா. செகண்ட் கேட்டகரி ஐ வில் டேக் மீடியம், காமா. தேர்ட் ஹை அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 3 தான், மேல 4 எடுத்திருக்கோம், கீழே 3 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் இன்கம் லெவல் அப்படின்ற காலம்ல எடுத்துக்கிறேன், இன்கம் அண்டர்ஸ்கோர் லெவல் வித்தின் அ கொட்டேஷன்குள்ள கொடுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன காலம் வேணும்னு மென்ஷன் பண்ணிட்டோம். now we can write a query. so equal to இந்த இடத்துல நம்ம pd.cut ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். pd.cut. ஓகே, கட் அப்படின்றது கட் பண்ண போறது நமக்கு ஒரு ஏஜ் கேட்டகரியா, அதுக்காக தான் df within a bracket குள்ளக்க எந்த காலம் நம்ம யூஸ் பண்ண போறோம், இன்கம் அப்படின்ற காலம் யூஸ் பண்ண போறோம், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. காமா இத க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பின்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ண போறோம். பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சோ இங்க பாருங்க ப்ரீவியஸா தான் நான் பின்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ஸ்னு எடுத்தேன், பட் இந்த இடத்துல இன்கம் அண்டர்ஸ்கோர் பின்ஸ்னு எடுத்திருக்கேன். நீங்க என்ன எடுத்திருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ பின்ஸ் இன்கம் அண்டர்ஸ்கோர் பின்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட லேபிள் மென்ஷன் பண்ணணும், லேபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் அண்டர்ஸ்கோர் லேபிள்ஸ். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லலாம், பிரிண்ட் வித்தின் அ பிராக்கெட் குள்ளக்க df கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் இட். லெட் அஸ் ரன் த query now. சோ இப்போ பாருங்க இன்கம் லெவல் வந்து 10,000 இருக்கவங்க, அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கோம் 0ல இருந்து 30 வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே லோன்னு சொல்லணும். அப்ப 10,000 அந்த கேட்டகரியில தான் வருது லோ. 30,000 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், அதுவுமே லோன் வருது. 31ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே மீடியம்னு சொல்லிருக்கோம். அப்ப அதுல 55ன்றது மீடியம்ல வரும், 72 அப்படின்றது above 60க்கு மேல ஹை 40,000 மீடியம்ல வந்திருக்கு. இப்போ நமக்கு கரெக்டான ஒரு இன்கம் செக்மெண்டேஷன்ஸ் ரெடி ஆயிருச்சு. உங்களோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் பார்க்கிறதுக்கு இருக்கு. சோ இதை எப்படி நீங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க மார்க்கெட்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட செக்மெண்டேஷனை பை இன்கம் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏஜ் குரூப் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேஷண்ட்ஸை நீங்க அவங்களோட பிஎம்ஐ லெவல் வச்சு கேட்டகரைஸ் பண்ணலாம். லைக் அண்டர் வெயிட் யாரு, நார்மல் யாரு, ஓவர் வெயிட் யாரு, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நம்ம பிளான் அசைன் பண்ண முடியும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மார்க் பேஸ் பண்ணி குரூப் பண்ணலாம். லைக் லோ மார்க் யாரு, ஆவரேஜ் மார்க் யாரு, ஹை அச்சீவர்ஸ் யாரு. ஸோ இந்த லோ மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி அவங்கள மார்க் எடுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு தான் இந்த கேட்டகரைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷனா டேட்டா பைனிங் அண்ட் டிஸ்கிரடைசேஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை கேட்டகரிஸா கன்வெர்ட் பண்ணி இன்சைட்ஸை ஈஸியா விஷுவலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து கிடைக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இஃப் யூ ஹேவ் என்ஜாய் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நீங்க டேட்டா ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லைனா டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் இந்த 100-day சேலஞ்சில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டான டைம்ல வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.